வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் ஆசிரியர் சிவனேஸ்வர் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்கள். இன்றைய நிகழ்விலே நாங்கள் சென்ற வாரம் உங்களுக்கு கூறிய அந்த நிகழ்வுகளின் ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களை பேசிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். சென்ற வாரம் நாங்கள் இந்த எங்களுடைய பல்வேறு வகையான இந்த மாலையபட்சம் பற்றிய ஒரு விளக்கத்தை டாக்டர் அவர்கள் மிகவும் அழகாகவும் விளக்கமாகவும் கொடுத்திருந்தார். அதற்கான விஷயங்களை நாங்கள் இந்த 7ஆம் தேதியோடு, அதாவது வியாழன் 7ஆம் தேதியோடு மாலையபட்சம் முடிவடைகிறது. ஆமா, அமாவாசை அன்று அந்த இது முடிவடைகிறது. இறுதி நாள் அமாவாசை அன்று வியாழக்கிழமை 7ஆம் தேதி. அதை அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பமாகிறது. வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி. நவராத்திரி தொடங்குவது அப்படித்தான். அது வளர்பிறையிலே அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அந்த திதியிலிருந்து தொடங்கி அது 9 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அதனாலே சைவ அன்பர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும். இதிலே சில விளக்கங்களை டாக்டர் அவர்கள் பிறகு தருவார்கள். இதை பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நாங்கள் இடையிலே ஒரு இடைவேளை விடுவோம். அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளை நாங்கள் இங்கே வரவேற்கிறோம். இடைவேளைக்கு பின்பு தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அத்தோடு இந்த விஜயதசமி அன்று 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை விஜயதசமி அன்று நோவிங் அவர் ரூட்ஸ் என்கின்ற எமது நிறுவனத்தினூடாக இளைஞர்கள் சிறுவர்களுக்கான 2 பிரிவுகளாக கடந்த 1 வருட காலமாக இயங்கி வருகின்றது. இது 2 பிரிவுகளாக புதிய வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. இவை சைவம், தமிழ், பாரம்பரிய பண்பாடுகளை பற்றியும் எமது சமய விளக்கங்களை பற்றியும் பண்பாட்டு கலாச்சாரத்தை பற்றியும் அவர்களை இளைஞர்களையும் சிறுவர்களையும் உள்ளடக்கியதாக அவர்களுக்கு ஒரு சொல்லுவார்கள் கேஸ் என்று சொல்லுவார்கள். சி ஃபார் கிரியேட்டிவிட்டி, ஒரு சுய ஆற்றலுடன் ஒரு ஆக்ஷன், ஒரு செயற்பாட்டுடன் கூடியதாக, ஒரு சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக, சர்வீஸ் கூடியதாக இந்த உள்ளடக்கியதாக ஒருங்கிணைந்த கற்கனரை கடந்த 1 வருட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முறை அது மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு 2 பிரிவுகளாக 1ஆம் வகுப்பு தொடக்கம் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பிரிவாகவும், அதற்கு மேல் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அபவ் இன்னொரு பிரிவாகவும் 2 பிரிவுகளாக புதிய பிரிவுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இது பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் லெகசி மெடிக்கல் சென்டர் கருத்தரங்கு மண்டபத்திலே நடைபெறுகின்றது. இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த பதிவுகள் விஜயதசமி அன்று மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் பிள்ளைகளை அல்லது இளைஞர்களை இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ளலாம். ஃபின்ச் அண்ட் டப்ஸ்கோட் சந்திப்புக்கு அருகாமையில் நாகபூஷணி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள லெகசி மெடிக்கல் சென்டர் கருத்தரங்கு மைய மண்டபத்தில் விஜயதசமி மாலை சனிக்கிழமை 6 மணி தொடக்கம் 8 மணி வரை இந்த முன்பதிவுகள் நடைபெறும். நன்றி டாக்டர். நாங்கள் இப்பொழுது சென்ற வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், நாங்கள் இந்த தஞ்சை பெரிய கோயில் பற்றிய ஒரு குறிப்பை எடுத்து கூறினோம். 1000ஆவது ஆண்டு விழாக்கள் மிகவும் சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றன. அதிலே அவருடைய பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் கூட அங்கே ஒழுங்கு செய்திருந்தார்கள். எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் முக்கியமான அமைச்சர்களும் அறிஞர்களும் இந்த விழாவிலே பங்கெடுத்து ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே தஞ்சை பெரிய கோயில் எங்களுடைய சைவத்தின் ஒரு உன்னதமான கலை பண்பாட்டை வெளிவிடுகின்ற, அது பல்லாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான கலையம்சம் பொருந்திய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு ஏற்ற மரியாதை நிமித்தம் இவ்வாறு அவர்கள் செய்ததை நாங்கள் எல்லோரும் நன்றிகளுடன் பாராட்ட வேண்டும். உண்மை. இப்பொழுது அதை பற்றிய விவரங்களை டாக்டர் இப்போ உங்களுக்கு மேலதிகமாக அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விவரங்களையும் எங்கள் தெய்வாம்சம் பொருந்திய அந்த லிங்கத்தினுடைய பெருமைகள் பற்றியும் இப்பொழுது எடுத்து கூற இருக்கிறார் டாக்டர். அதை பற்றி கூறுங்க.
தஞ்சை பெரிய கோயிலிலே ராஜராஜ சோழன் கட்டியதாக கூறுகின்றார்கள். சென்ற வாரம் கூறியது போல இது ஒரு தனி மனிதனின் பணி அல்ல. அவனுடைய காலத்திலே தொடங்கி அவனுடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் காலம் வரைக்கும் தொடர்ந்தது. அதற்கு பின்னாலும் மன்னர்கள் சுற்றுமதில்கள் எல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். இந்த கோயில் இடம்பெற்ற இடத்திலே ஏற்கனவே ஒரு ஆலயம் இருந்திருக்க வேண்டும். இதை இப்படி ஒரு பெரிய அமைப்பாக கட்டுவித்தவன் ராஜராஜ சோழன் என்ற கருத்தும் விளங்குகின்றது. இந்த தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கொண்டால் அது தமிழர்களுடைய வரலாற்றின் பொற்காலம். 1000 வருடங்களுக்கு முன்னல் சோழர் சாம்ராஜ்யம் ஒரு சிறிய அரசாக இருந்த சோழ அரசு உறை தலைநகராக கொண்டிருந்தது. அதற்கு முன்னர் திருவாரூரை தலைநகராக கொண்டிருந்தது. பெரிய புராணத்திலே பார்த்தோம் என்றால் மனுநீதி சோழ மன்னன் தலைநகராக இருந்து ஆண்ட இடம். மனுநீதி சோழன் எல்லாருக்கும் தெரியும். அந்த தன்னுடைய மைந்தன் தேரிலே போகின்ற பொழுது ஒரு பசு கன்றை அந்த தேர் அடித்து இறந்து விட்டது. அந்த பசு அந்த மன்னனின் வாசலில் உள்ள ஆராய்ச்சி மணியை அடித்து முறையிட்ட பொழுது அவன் தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டவன் அந்த மன்னன். அந்த மன்னன் தலைநகராக இருந்து ஆண்ட இடம் திருவாரூர். இன்றைக்கும் அந்த பசு மணி அடித்த இடம் அங்கே ஒரு நினைவு தூவி கட்டி வைத்திருக்கிறார்கள் திருவாரூரில். இப்பாடு உறையூர் இருந்தது. அதற்கு அப்பால் அவர்கள் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு அந்த பேரரசை வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் கண்டராதித்த சோழர் என்பவர் இவர் திருவிசைப்பா பாடல்களை பாடியிருக்கின்றார். இவருடைய பாடல்கள் 11ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றன. இவருடைய மனைவியார் செம்பியன் மாதேவி நீண்ட ஆண்டு காலம் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து ராஜராஜ சோழனுக்கு வாழ்ந்து அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து நல்ல நெறியிலே வழிப்படுத்தியவர் செம்பியன் மாதேவி என்று சொல்லுகிறார். அவர் மலவராயர் குலத்தைச் சேர்ந்தவர். மலவராயர் என்பது சிற்றரசர் குலம். அவர்களுடைய குலத்தைச் சேர்ந்த இந்த பெண்மணி இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். இந்த தாய்மாருக்குரிய முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்குகின்றது. ஒரு தலைமைத்துவம் உள்ள பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதில் தாய்மாருடைய அர்ப்பணிப்பு அங்கு விளங்குகின்றது. அப்ப இந்த ராஜராஜ சோழன் காலத்திலே கட்டப்பட்ட இந்த தஞ்சை கோயிலுடைய முக்கியத்துவம் என்னென்று கேட்டால், இப்போதெல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்றோம் கனடாவிலே இருக்கின்ற CN டவர், அமெரிக்காவில் இருந்த மலேசியா ட்வின் டவர், இப்படி ஒவ்வொரு விதமான நியூசிலாண்டிலே ஸ்கை டவர் என்று வச்சிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விதமான நாடும் தனது பெருமைக்காக அதி உயரமான ஒரு கட்டிடத்தை தூவியை கோபுரத்தை வைத்திருப்பது ஒரு பழமை. இப்ப தமிழருடைய வரலாற்றிலே சோழ சாம்ராஜ்யம் மிகவும் பலமுடையதாக முதலாக கடற்படையை கொண்டிருந்த ஒரு ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம். அதற்கு முன்னரும் பின்னரும் இந்திய ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையும் வரைக்கும் இந்தியாவுக்கு என்று ஒரு கடற்படை இருக்கவில்லை. இந்திய வரலாற்றிலே இந்த ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார். அதற்கு முன்னரும் பின்னரும் இந்த இந்திய மன்னர்கள் எவருமே இந்த கடற்படை வைத்திருந்தது கிடையாது. கடற்படை வைத்திருந்த ஒரே ஒரு ராஜ்யம் சோழர் சாம்ராஜ்யம். அப்ப இந்த கடற்படையோடு இருந்த அந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய விரிவிலே இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டப்படுகின்றது. இதில் பார்த்தால் அவருடைய அரசியல் பெருமை அல்லது பொருளாதார பெருமைகளை விட எல்லா பெருமைகளையும் கொண்டு வந்து ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கின்ற அந்த தன்மையை பார்க்கின்றோம். வாழ்க்கையிலே எவ்வளவு பதவிகள், பட்டங்கள், செல்வங்கள் இருந்தாலும் இவை எல்லாம் இறைவனுக்கென்று அர்ப்பணம் செய்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். இன்றைக்கு ராஜராஜனுடைய அரண்மனை அங்கு இல்லை, ஆனால் அவன் கட்டிய கோயில் அங்கே இருக்கின்றது. எங்களுடைய பண்பாட்டிலே எம்முடைய வீடுகளை விட இறைவனுடைய கோயிலை பெரிதாக பெருமையாக கட்டி பாதுகாப்பது எங்களுடைய மரபு. முதல் மரியாதை கொடுப்பது இறைவனுக்குத்தான். அதுடன் we give the best of our life to the God. அப்ப இந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய பெஸ்டை, தன்னுடைய சிறப்பாக எண்ணத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அந்த கோயில் உயரத்தை அக்கால கட்டளை கலை நுட்பங்களுக்கு அமைய எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு உயரமாக கட்டிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியிருக்கிறான். அது அதனுடைய சிறப்பு.
இரண்டாவதாக இது முழுவதும் கற்களினால் ஆனது. இந்த கற்கள் அந்த தஞ்சாவூர் பகுதியிலே கல் கிடையாது. அப்ப 60 கிலோமீட்டருக்கு அம்பாலே திருச்சியில இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து இந்த கல்லுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஊகிக்கிறார்கள். இப்ப இவ்வளவு தூரம் அந்த கற்களை எப்படி கொண்டு வந்தார்கள்? ஒவ்வொரு கல்லும் எத்தனையோ டன் கலரை உள்ளவை. அப்ப இதை பல சக்கரங்கள் கொண்ட வண்டி, ட்ரெயின் வண்டி மாதிரி நாங்க ட்ரெயினை பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரியாக பல சக்கரங்கள் உள்ள வண்டி மாடுகளால் முன்னுக்கு இழுக்கப்பட, ஜானைகளால் பின்னுக்கு தள்ளப்பட, அங்கே இருந்து இந்த நீட்டுக்கு இதற்கென்று தனியாக ஒரு ஹைவே போட்டிருக்கிறார்கள். அவ்வளவு மண்ணாலே இறுக்கமாக கட்டி அந்த ஹைவே போட்டு அங்கே இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கின்றது. அது எங்கே போய் முடிகின்றது என்று சொன்னால், இந்த கோயில் கட்டப்பட்ட விதத்தில் ஒரு இந்த கல்லையெல்லாம் எப்படி தூக்கினார்கள், மேலே தூக்கி வைத்திருந்தார்கள். கிரெயின்ஸ் இருந்ததா, கயிறு இருந்ததா, கம்பிகள் இருந்தனவா, இந்த மிருகங்கள் எல்லாம் தூக்கினா அதுக்கு தூக்குவதா எப்படி தூக்க முடியும்? தூக்கலாம். எத்தனை ஆயிரம் பேர் இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் தங்குமிடம் என்ன? சமீபத்திலே பார்த்தோம், இந்தியாவிலே காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கின்ற அந்த ஸ்டேடியம் என்ற அந்த அமைப்புகளை கட்டுவதற்கு இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு வசதிகள் உள்ள காலத்திலேயே எவ்வளவு வெல்லப்படுகின்றார்கள். அன்று வந்திருந்த தொழிலாளர்கள் அந்த சேரிகளில் தங்கியிருந்தனாலேயே நகரம் முழுக்க குப்பையாக இருந்ததாக இருந்தது. அப்ப இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுகின்ற பொழுது எத்தனை ஆயிரம் ஊழியர்கள் இங்கே வேலை செய்திருப்பார்கள், எத்தனை வருடக்கணக்காக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய தங்குமிட வசதி என்ன, கழிவிட வசதி என்ன, சுகாதார வசதி என்ன, சாப்பாடு, அவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் தானே, ஆடல் பாடல் கலைகள் நடந்திருக்கும். அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்ன, எவ்வாறு சம்பளம் கொடுத்தார்கள், உணவுகள் எப்படி வழங்கப்பட்டன? அது ஒரு மாசம் 2 மாதம் அல்ல, வருடக்கணக்காக நடந்து கொண்டிருந்த விடயம். அப்படி ஒரு மாபெரும் பணி இதிலே நடந்திருக்கின்றது. அதிலே 2 சிறப்பை சொல்லுவார்கள். ஒன்று அந்த நந்தியினுடைய அந்த நந்தி நீங்க சொன்னீர்கள் 16 அடி நீளம், 13 அடி அகலம் என்று உயரம். அந்த நந்தி தனியா ஒரு கல்லினால் அதே மாதிரியாக தஞ்சை பெரியவனுடைய விமானம் அதனுடைய நிழல் 213 உயரம். இந்த விமானத்தினுடைய நிழல், அந்த தூபியினுடைய உச்சி நிழல் நிலத்திலே விழாதவாறு அந்த கட்டியிருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக அந்த விமானத்தின் உச்சியிலே வைக்கப்பட்ட வட்டக்கல், அது இவ்வளவு ஒரே கல்லுத்தான் அப்படி இருந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போ ஆராய்ச்சியாளர்கள் இல்லை, அது 2 கல்லு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஒரு கல்லோ 2 கல்லோ அந்த உயரத்துக்கு கொண்டே கச்சிதமாக அதை பொருத்திய திறமை. அந்த காலத்தின் தொழில்நுட்பம் என்ன? இரும்பு இருந்ததா? இரும்பை எப்படி உருக்கினார்கள், எப்படி அதை சீர் செய்தார்கள், என்ன டெக்னாலஜி பாவித்தார்கள் என்று சொல்லி இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் இதிலே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஆவணப்படுத்தல் என்பது அங்கேதான் இருக்கின்றது. இந்த கோயிலே போனவர்களுக்கு தெரியும், கோயில் சுவர் முழுவதும் கல்வெட்டு, அந்த காலத்து கல் எழுத்துக்களாலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த கோயிலில் சிறிய சிறிய அன்பளிப்பு அல்லது நிபந்தங்கள் கொடுத்ததிலிருந்து பெரிய பெரிய நிபந்தங்கள் வரைக்கும், நெய்யுக்கு ஆடு கொடுத்தது கூட எழுதப்பட்டிருக்கிறது. இன்னார் இந்த நெய்யுக்காக இத்தனை ஆடு கொடுத்திருக்கிறார், இத்தனை பொன் கொடுத்திருக்கிறார், இத்தனை பாத்திரம் பண்டம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கணக்கு வழக்கின்ற அடக்கின்ற தன்மை அங்கே வருகின்றது. ராஜராஜ சோழன் காலத்திலே கோயில்களிலே அரசனுடைய ஒரு பொறுப்பு கோயில்களை சரிவர பராமரித்தல். அந்த விதத்திலே இந்த கோயில்களே கணக்கு வழக்கு பார்த்தல், அதனுடைய ஏதாவது குறைவு ஏற்பட்டிருந்தால் அதை விசாரித்தல், உரியவர்களை தண்டித்தல் எல்லாம் அங்கேயே நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றது. ராஜராஜ சோழன் காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு இடத்திலே கல்வெட்டு வருகின்றது. அவருடைய தேவிமார், தமைக்கை போன்றவர்கள் பாத்திரம் பண்டங்கள் கொடுத்தால் அடுத்த முறை கோயிலுக்கு போகும் பொழுது, ஒரு வருடம் 2 வருடத்துக்கு அந்த ஊருக்கு போகும் பொழுது அவர்களை கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று பார்ப்பது வழமை. தற்காலத்தில் ஆலயம்